அவங்க ஊரை விட்டு கிளப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது. அல்லாஹ் அவங்க அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். அந்த அழிவை பற்றி பேசக்கூடிய அந்த அழிவு எப்படி அந்த முந்தைய சமுதாயத்துல ஹூதுடைய சமுதாயத்துல அழிக்கிற அழிவுல காற்றுக்குள்ள எப்படி அதை நம்புறதுக்கு ஆதாரத்தை வச்சானோ அதே போன்று இங்கேயும் இவர்களை அழிக்கக்கூடிய அழிக்கின்ற முறைகளில் அல்லாஹ் ஒரு பெரிய சான்றை வைக்கிறான். மிகப்பெரிய அறிவியல் உண்மையை ஒரு சான்றாக உள்ளுக்குள்ளே புதைத்து வைக்கிறான். என்ன சொல்கிறான்? ஃபலம்மா ஜாஅ அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மன்கூத். 11வது அத்தியாயம் 82வது வசனத்துல குர்ஆன் பேசுகிறது. நம்முடைய கட்டளை வந்த பொழுது அவர்கள் மீது சூடேற்றப்பட்ட கற்களை மழை என பொழிவித்தோம். அவர்களை அப்படியே தலைகீழாக மேல் பகுதியை கீழ்பகுதியாக மாற்றிவிட்டோம். 2 விதத்துல வேதனை செஞ்சிருக்கான். ஒன்னு, அவங்க மேல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல் மழை பொழிகிறான். சாதாரண கல் இல்ல, நல்ல சூடான கல், சுட சுட இருக்கக்கூடிய ஒரு கல்லத்துக்கு போட்டு அழிக்கிறான். அத்தோடு மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியை தலைகீழா புரட்டுறான். மேல இருக்கிற பூமி அப்படி தோசைக்கு புரட்டுற மாதிரி, அடுப்பு கல்லுல கிடக்கிற புரோட்டாத்துக்கு இப்படி புரட்டி போடுறாங்க, அது மாதிரி அந்த சமுதாயத்தை அப்படி புரட்டி எல்லாம் போட்டுதான் மேல் பகுதி கீழ்பகுதியாக்கப்பட்டது. இப்படி அல்லாஹ் அழித்தான். சொல்லிவிட்டு சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் முத்தவஸ்ஸிமீன், சிந்திக்கின்ற மக்களுக்கு இதிலே பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. வலக்கத் தரக்னா ஆயத்தம் பையினத்தன் லிகௌமி யஅகிலூன். 15வது அத்தியாயம் 75, 76, 29வது அத்தியாயம் 35 வசனத்துல சொல்றான், வலக்கத் தரக்னா ஆயத்தம் பையினத்தன் லிகௌமி யஅகிலூன். அறிவுடைய சமுதாயத்திற்கு, சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதிலே தெளிவான சான்றை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். இது ஒரு பெரிய அத்தாட்சியை நாம் விட்டு வச்சிருக்கிறோம். சும்மா அழிக்கல, சிந்திச்சு பார்த்தா ஒரு பெரிய அற்புதத்தை, சான்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று குர்ஆன் பேசுகிறது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நவீன டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியில பிரம்மாண்டமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு. இந்த உலகத்தினுடைய அந்த போக்கு இருக்கிற அறிவியல் முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றத்தினுடைய பாதையில சில அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படியே பாரதூரமான வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போச்சு உலகத்தை. பெட்ரோலிய கண்டுபிடிப்பு, பெட்ரோல் கண்டுபிடிச்சா மனுஷன் அந்த பெட்ரோலிய கண்டுபிடிப்பு பல்வேறு முன்னேற்றங்களுக்கு அடிப்படை அமைச்சு கொடுத்து, எத்தனையோ வாகனங்கள் பெறுகிறதுக்கு, இன்னும் பல்வேறு சாலைகள் ஆலைகள் உருவாகுவதற்கு, பலதரப்பட்ட வேலைகள் நடப்பதற்கு பெட்ரோலை கண்டுபிடித்தது ஒரு பெரிய காரணமாக அமைந்தது. அதே மாதிரி கரண்ட் கண்டுபிடிச்சான். இந்த கரண்டுடைய கண்டுபிடிப்பும் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு கொண்டு கொடுத்துச்சு. அதே போன்று மனிதன் இன்னொன்றையும் கண்டுபிடித்தான். அது மனிதனை ஒரு புரட்சியிலிருந்து, அறிவியலில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, ஒரு பெரிய பாரதூரமான புரட்சிக்கு மனிதனை அழைத்து சென்றது. அதுதான் அணுவை பிளக்கின்ற அறிவியல் கண்டுபிடிப்பு. அணுவை பிளக்கிறதுங்கிறவங்கள, அணுனா என்ன, கண்ணுக்கு தெரியாததான் அணுன்னு சொல்லுவோம். அணு அளவு கூட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கல்ல, அணு அளவு கூட அவர் செஞ்ச நன்மை அவருக்கு கிடைக்கும். அணுனா என்ன, உலகம்னு நம்ம பார்க்கிறோமே, நாம பார்க்கின்ற எல்லாம் அணுக்களால் ஆனது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உலகத்தில் என்னதான் இருக்குதோ, மைக்கா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், கர்ச்சிப்பா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும், எல்லாம் சின்ன சின்ன கண்களுக்கு புலப்படாத வெளிப்படையில் பார்த்தால் புறக்கண்களுக்கு புலப்படாத அணுக்களால், அணுக்களுடைய தொகுப்பு தான் இந்த மைக்கு, அணுக்களுடைய தொகுப்பு தான் என் காது, அணுக்களின் தொகுப்பு தான் மூக்கு. அதனுடைய அணுக்கள் வித்தியாசம் இருக்கும், விகிதாச்சாரத்தில் வித்தியாசம் இருக்கும். கூடுதல் குறைவது எப்படி மிக்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து கண்ணாக மாறும், அதை பொறுத்து காலாக மாறும், அதை பொறுத்து ஒரு பொருள் உருவாகும். அணுக்களின் தொகுப்பு தான் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே. இந்த அணுவை பிளக்க முடியாது என்று ஒரு கட்டத்திலே, ஒரு காலத்திலே இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. இருக்கிற உலகத்திலே இருக்கிறதிலே ரொம்ப ரொம்ப சின்ன பொருள், உடைக்க முடியாத ஒரு பொருள் இந்த அணுதான், அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருந்துச்சு. ஆனால் அறிவியலுடைய வளர்ச்சி, விஞ்ஞானத்துடைய முன்னேற்றம் அந்த அணுவை பிளக்க முடியும் என்பதை சாதித்தது. பிளக்க முடியும் என்பதோடு மட்டுமில்ல, அணுவை பிளந்தால் அந்த அணுவிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய வெப்பத்தை, ஒரு அதிகமான உஷ்ணத்தை, அந்த அணுவிலிருந்து ஒரு பெரிய சக்தியை, ஒரு பெரிய பவரை அந்த அணுவுக்கு உள்ள இருந்து வெளியில் எடுக்க முடியும். அணுவை பிளந்தா பார்க்கும்போது அணு, ஆய்வு செய்யும்போது அணு, அந்த அணுவை உடைச்சா அந்த அணுவுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பவர் வெளியே வருது.
அந்த பவரை வைத்துக் கொண்டு பல்வேறு காரியம் சாதிக்கலாம். அணுமின் நிலையம் பெரிய பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்குல்ல இந்தியாவுல, ஆட்சியே இது பண்ணாங்கல்ல, வாபஸ் வாங்கினாங்கல்ல, அணு ஒப்பந்தம் அமெரிக்காவோட போட்டு விட்டாங்க. அதனால நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், இனிமே நாங்க வாபஸ் வாங்குறோம். தேர்தல் பயங்கரமா மாறி போச்ச. அணு மேற்று தான், அணு உலை கரண்ட் எடுக்கிறதுக்கு அணுவை வச்சு அணுமின் நிலையம், அணுவில இருந்து நம்முடைய பவரை உற்பத்தி பண்றது, நம்முடைய கரண்ட் தேவையான கரண்ட் உற்பத்தி பண்றது. அது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அணுவை பிளந்து அதுல இருந்து மின் பவர் எடுக்கணும்ன்றதுல எதனால பிரச்சனை வந்துச்சு? அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு, அதான் பிரச்சனை. யாருக்குமே அணுவில இருந்து மின் தயாரிக்கிறது யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தயாரிக்க வேண்டும், அது ரொம்ப நல்லது, ரொம்ப எளிமையான வழி. கொஞ்சம் பொருளை வச்சு அதிக பவரை எடுக்க முடியும். ஆனாலும் எதுக்கு அமெரிக்கா போற, அதுதான் குறை சொல்லப்பட்டுச்சே ஒழிய ஆஸ்திரேலியா இருக்குது, கனடா, வேற எத்தனையோ நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளை எல்லாம் போய் பார்க்காமல் அமெரிக்காவுக்கு நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிறீர்கள், அதுதான் பிரச்சனையாச்சு. இப்ப எல்லோரும் ஒத்துக்கொள்கிற ஒரு உண்மை, அணுவிலிருந்து அதிகப்படியான நன்மைகள் இந்த உலகத்திற்கு கிடைக்கிறது. அணுவை பிளந்து அதிலிருந்து ஒரு ஆற்றலை எடுத்து அதன் மூலமாக உலகத்திலே பல்வேறு காரியங்களை செய்ய முடியும் என்று அறிவியல் விஞ்ஞானம் இன்றைக்கு உண்மைப்படுத்தி இருக்கிறது. அந்த அணு கண்டுபிடிப்புகளில் ஒரு கண்டுபிடிப்பு தான் இரண்டாம் உலக போர் நடந்துச்ச. உலகத்தில் 2 மிகப்பெரிய உலக போர்களை சென்ற நூற்றாண்டில் இந்த உலகம் பார்த்துச்ச. 1917 ஒண்ணு, 30க்கு பிறகு ஒண்ணுன்னு சொல்லிட்டு 2 போர்கள். அந்த இரண்டாம் உலக போரில் ஜப்பான்ல நாகசாகின்னு ஒரு பெரிய நகரம், ஹிரோஷிமா என்ற ஒரு பெரிய நகரம், இந்த 2 நகரமும் அழிச்சு தூளாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் சாகடிக்கப்பட்டாங்க. இந்த சாகடிக்கப்பட்டதற்கு காரணம் இவ்வளவு பெரிய அழிவு அதுவரைக்கும் உலகம் கண்டதே இல்லை. இப்படி பிரம்மாண்டமா ஒரே நேரத்தில் ஒரு குண்டை போட்டு இத்தனை லட்சம் மக்கள் அழிக்க முடியுமா? அதான் பெரிய பெரிய பாதி. இன்னைக்கு அதை விட பெருசா அழிக்கிறான். அந்த ஹிரோஷிமா நாகசாகில அழிச்ச அழிவை விட, அங்க செத்த மனிதர்களை விட இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் அந்த குண்டை போட்டு அதை விட அதிகமா சாகுறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், அது வரைக்கும் உலகத்தில் ஒரு குண்டை போட்டு இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதில்லை, இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டதில்லை, இவ்வளவு பெரிய பாதிப்புகள் உலகத்துக்கு வந்ததில்லை. அப்படி பயங்கரமான ஒரு பாதிப்பை அந்த குண்டு நிகழ்த்தியது. அமெரிக்காக்காரன் போட்ட குண்டு ஜப்பான்ல நிகழ்த்திச்சு. என்ன குண்டு போட்டான்? அணு குண்டு போட்டான். அணுவை பிளந்து அதிலிருந்து சக்தியை பவரை எடுத்து அந்த பவரை பயன்படுத்தி குண்டு தயாரித்து அந்த குண்டை ஒரு பகுதியில் வீசுகிறான். அது ஏற்படுத்துகிற பாதிப்பு மற்ற எல்லா வெடிகுண்டுகளை மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டினா என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதை ஒரு சின்ன கூழாங்கல்ல கொண்டு அந்த குண்டை போட்டா ஏற்படுத்து. மற்ற சாதாரண வெடிகுண்டுகளை, வெடிமருந்து பொருட்களை ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து கொட்டி பூரா அழிக்கணும்னு நாம திட்டம் போட்டு அழிச்சா, இதை ஒரு சின்ன 1/2 கிலோ அணுகுண்ட கொண்டு தூக்கி போட்டு பூரா அழிச்சு போடுவோம். சின்ன அளவில் அதிகமான உள்ள இருந்து உஷ்ணம் வெளியே வருது, வெப்பம் வெளியே வருது. அந்த வெப்பம் பயங்கரமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கண்டுபிடிச்சாங்க. அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு அதை கண்டுபிடித்த அறிஞர் இருக்கிறார், அணுகுண்டை கண்டுபிடிச்சவர். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப இருக்கான்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு முந்தி பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார். நான் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆனா இந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சதுக்காக நான் வருத்தப்படுறேன். உலகத்துக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு பொருளை இத்தனை லட்சம் மக்களை அழித்து சாகடிப்பதற்கு என்னுடைய கண்டுபிடிப்பு அணுவை பிளந்து சக்தியை எடுக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்பு பயன்பட்டிருக்கிறது என்று நினைத்து நான் வருந்துகிறேன். அதுக்காக வேண்டி அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக, அணுவை பிளந்து இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணியிருக்கேன் பரிசு கொடுப்பதற்கு அழைத்த போது கூட அதை அவர் மறுத்துட்டார். நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பினால் இவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்குது, இதுல நான் சந்தோஷப்படல, இதுல நான் வெட்கப்படுறேன். மக்கள் அழிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க, இதை வச்சு நீங்க பல நல்ல காரியத்தை செய்ய முடியும். கரண்ட் தயார் பண்ற நல்ல காரியம், இது மாதிரி எவ்வளவு செய்ய முடியும். நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாம கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துறீர்கள், வேதனைப்பட்டார் என்றெல்லாம் பாக்குறோம். இவங்க என்ன நம்ம கவனிக்க வேண்டிய வேண்டும்னா, ஒரு சின்ன குறைவான பொருளில் அதிகமான பவர் உள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த அணுவுக்குள்ளே அந்த அணுகுண்டு தயாரிச்சு மேல இருந்து தூக்கி போட்டா கீழே உள்ள பகுதியெல்லாம் நாசமாயிரும், அழிஞ்சு நாசமா போயிரும். இன்றைய விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பினுடைய முன்னோட்டமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்கள நான் அழிச்சேன். எப்படி அழிச்சேன்? சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அழித்தேன். சின்ன கல்லுதான்,
கல்லு வந்து விழும், விழுந்து வெடிச்சுன்னா உள்ள இருந்து சூடு கிளம்பும். அந்த கல்லை நீங்க தொடலாம் ஒண்ணு செய்யாது. கையில நீங்க அந்த கள்ளத்துக்கு பிடிச்சீங்கன்னா சூடான கல்லுன்னா கையில தொடும்போது சுடணும்ல. இந்த கல், இந்த அணுகுண்டு கல்லை நீங்க எடுத்தால் கையில எடுத்து வச்சிருக்கா சுடாது. அதை போட்டீங்கன்னா சூடு வெளியே வரும், போட்ட உடனே வெப்பம் வெளியே வரும். அதுதான் அணுகுண்டுடைய தாரக மந்திரம். அதனாலதான் அணுகுண்டு வீசக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா தரையில நின்று கொண்டு அணுகுண்டு வீச மாட்டாங்க. வான்வெளி வெளியாகத்தான் அணுகுண்டு போடப்படும். அணுகுண்டுனாலே அணுகுண்டு போடப்பட்டுச்சுன்னா படிச்சிருப்பேன் பத்திரிகையில. அணுகுண்டு மேல இருந்து போடுவாங்க, தூரத்துல இருந்து கீழே போடணும். கீழே நின்னுக்கிட்டு போட்டா நிக்கிறவன் ஆளக்காடு விழுகும். இன்னைக்கு நான் நின்னுக்கு பூமியில நின்னுக்கிட்டு நான் அந்த குண்டுவை பயன்படுத்தினால் என்னையும் சேர்த்து அழிச்சுவிடும். மேல இருந்து தூக்கி போட்டு கீழே இருக்க மக்களை அழிக்க வேண்டும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சின்னஞ்சிறிய கற்களை போட்டு கல்லை மலை மாதிரி பொழிய வச்சு